சோ இந்த அப்துல் ரவுஃப்ன்ற, ஏன்னா அது வரும்போது பொதுவா ஏதோ ஒரு இஸ்லாமிய பேர் வந்து நீங்க வச்சிருந்திருக்கலாம். ஆனா இப்படியான ஒருத்தரை இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும், இப்படி ஒரு வரலாறு அந்த பேருக்கு இருக்கு, அந்த பேரை தான் நான் இந்த அவர் அக்ஷய்க்கு வைக்கணும். அது கூட வந்து கோயம்புத்தூர் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரியான இன்புட்ஸ் எல்லாம் வந்து எப்படி எப்படி அரைவாச்சுன்றது என்னன்னா, இது வரலாறு தானே. நமக்கு முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகள் தானே எல்லாமே. நீங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா எல்லாமே வந்துடும். ஓகே, நீங்க இதுக்காக நம்ம மெனக்கெட்டு போய், ஏன்னா இது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, நம்ம பார்த்து நடந்த விஷயங்கள். அப்போ இதுக்கு ஏன் நீங்க போய் வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு? ஓகே, அப்துல் ரவுஃப் நீங்க மறந்துட்டீங்கன்னா தான் பெரிய தவறு இல்லையா? ஓகே, உங்க நினைவுகள்ல எங்கேயோ இருக்குது, அதை நான் திரும்ப கொண்டு வந்து உங்ககிட்ட வந்து இது பண்றேன். சோ அப்படியான ஒரு விஷயம் தான் அது. அப்புறம் வந்து குண்டு வெடிப்புன்றதும் நீங்க நம்ம தெரிஞ்சிருக்கோம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம முன்னாடி இருந்ததுதான். அது என்னையா பகை சக்தியா அது நம்ம வந்து ஒரு உருமாற்றி இருக்குல்ல. ஸோ இப்போ இது அது பகை முரண் இல்லை இதுன்றது இருக்குல்ல. இந்த இது வந்து நம்ம அப்படி இல்லை அப்படின்றதுக்கு பேச வேண்டியது இருக்கு. அன்னைக்கு நடந்த காலகட்டத்துல வந்து ஜெயில என்னவா நடந்தது, இஸ்லாமிய கைதிகளுக்கும் இந்து கைதிகளுக்குமான சண்டை நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா அங்க இருந்து நிறைய பேர் பிரிச்சு வேற வேற இதுல போட்டது, ஜெயில அடைச்சது. சோ இதை நம்ம வந்து அவனுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லாரும் வந்து இஸ்லாமியர்கள் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து குண்டு வெடிக்குது, ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, தீவிரவாத செயல் நடக்குது அப்படின்னு நம்ம பேசினாலும், ஒட்டுமொத்த சமூகமும் அதுக்கு வந்து படியேற்றுக்குது இருக்குல்ல. அது வந்து எந்த வகையில நியாயம்? எந்த வகையிலுமே நியாயம் கிடையாது. அது எந்த சமூகமா இருந்தாலும், இந்து சமூகமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளேயும் இது மாதிரியான சில ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. சோ அது வந்து ஒரு சமூகத்தை பாதிக்கவே கூடாது. அப்போ இங்க மனநிலையா என்னவா மாறுதுன்னா, ஒரு சமூகத்தை பாதிக்குது, இந்த பார்வையே மாறுது, அதுக்கேற்ற மாதிரியான நிகழ்வுகளா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, அதை மட்டுப்படுத்துறதுக்கான விஷயம் தான். இல்லை, நாங்க எல்லாம் ஒன்னாதான் இருக்கோம். நீங்க எல்லா இந்துக்கள் வீட்லயும் பாருங்க, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம மசூதி கூட்டு போய் ஓதி இருப்போம். எங்க வீட்டுல எனக்கெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளவு ஒன்னா தானே இருக்கும், அப்படிதானே போயிட்டு வரோம். அவங்களும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல கோயில்களுக்கு வந்து இன்னைக்கும் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து முன்னெடுத்து இது பண்றது இருக்குல்ல. சோ இப்ப இப்படி எல்லாம் இருக்கும்போது ஏதோ ஒரு சக்தியால நம்ம இதெல்லாம் இது பண்ண வேண்டாம்ன்றதுதான். சோ அதுக்காக நம்ம இணைஞ்சே இருப்போம். அவங்க எல்லாம் நம்மளோட உறவுகள் தான். அந்த உறவுகளோட பயணிக்கணும்னு நினைக்கிறதா, ஒன்னா சந்தோஷமா பயணிக்கணும்னு நினைக்கிறதா.